நல்லவை கேட்போம் நமது சேனலில் இன்று காலயவனன் அழிந்த கதையை கேட்போம். அணியாதோ மகாயோகி சேதோபிப்பிராப்யதே நயஹ. அதாவது உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் என்றபடி யோகிகள் முனிவர்கள் எல்லாம் தங்களுடைய மனதில் அந்த பரமாத்மாவை தியானம் செய்து அந்த பரமாத்மாவை அனுபவிக்க வேண்டும் என்று கஷ்டப்பட்டு முயற்சிக்கிறார்கள். அப்படி அவர்களுடைய மனதிற்கும் எட்டாததான எம்பெருமான் கண்ணன் அணியாதோ மகாயோகி சேதோபிகி பிராப்யதே நயஹா அப்படின்னு இந்த காலயவனன் துரத்திட்டு போகிறான். அவனை கண்ணனை பிடிக்கணும் கிருஷ்ணனை பிடிக்கணும்னு ஓடி போய் ஒரு பெரிய குகையில் போய் ஒளிஞ்சுன்றான். அந்த குகைக்குள்ளே போனோடனே காலைவனு அந்த குகைக்குள்ளே கூடவே போய் அவனும் உள்ளே பூந்துடுறான். பூந்துண்டு அந்த கிருஷ்ணன் எங்கே இருக்கான்னு எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறான். அப்போ ஒருத்தன் அங்கே படுத்து தூங்கின்னு இருக்கான். ஓ, கண்ணன் தான் இங்கே படுத்து தூங்குற மாதிரி பாசாங்கு பண்ணுறான் அப்படின்னு நினச்சிண்டு தன்னுடைய காலால் ஒரு உதைக்கிறான். உதைச்சி அவனை எழுப்புறான். அந்த தூங்கின்னு இருந்தவன் கண் விழித்து பார்த்து அந்த காலைவனை பார்க்குறான். பார்த்த உடனேவே அந்த கோபத்தினால கோபாக்னியானது அந்த காளையவனை அப்படியே சுட்டு எரித்து அழிச்சுடுறது. அவன் எரிஞ்சு சாம்பலாக போயிடுறான். இப்படி பார்த்த மாத்திரத்திலேயே எரிக்கக்கூடியதான அந்த மகாத்மா யார் அப்படின்னு கேட்டால் அதை பராசர மகரிஷி சொல்கிறார். முச்சுக்குந்தன் அப்படிங்கிறதான ஒரு ராஜா இருந்தான். அந்த ராஜா தான் அந்த குகையில் படுத்து தூங்கின்னு இருக்கான். அவன் ஒரு காலத்தில் தேவர்களுக்கு சகாயம் பண்ணுறதுக்காக, அதாவது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்திற்கு இவன் தேவர்களுக்கு உதவி பண்ண வேண்டும் அப்படின்னு அவள் பக்கத்துக்கு போய் அந்த சண்டையில் யுத்தத்தில் கலந்துட்டு ரொம்ப நாள் யுத்தம் பண்ணி அதில் தேவர்களுக்கு ஒரு விஜயத்தை வெற்றியை தேடி கொடுத்தான். இதனால் தேவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே முச்சுகுந்த மகாராஜாவை பார்த்து உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு, நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னான். உடனே தேவர்கள்லாம் வரம் கொடுக்குறேன்னு சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு முச்சுகுந்த ராஜா என்ன பண்ணுறான், நான் ரொம்ப நாளாக தூக்கம் இல்லாமல் இந்த யுத்தத்தில் யுத்தம் பண்ணினத்தினால எனக்கு நன்னா தூங்கணும், அதுக்காக எனக்கு அதுக்கு வரம் கொடுங்கோ அப்படின்னு கேட்குறான். உடனே தேவர்கள் நீ நிம்மதியாக இந்த குகையில் படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தூங்க சொல்லி ஒரு அனுக்கிரகத்தையும் பண்ணிட்டு, அப்படி யாராவது உன்னுடைய தூக்கத்தை கெடுக்கிற மாதிரி எழுப்பினா அவளை நீ பார்க்கும்போது அவள் எரிஞ்சிடுவா, உன்னுடைய கோபாக்னியானது அவளை நாசமடைய செய்யும் அப்படிங்கிறதான ஒரு அனுக்கிரகத்தையும் பண்ணிட்டு போகிறான். இதை தெரிஞ்சின்றதான கண்ணன் இந்த காலைவனை அழிக்கிறதுக்கு இதுதான் ஒரு நல்ல சந்தர்ப்பம்னு சொல்லி அந்த முச்சுகுந்தன் படுத்துட்டு இருக்கக்கூடியதான அந்த குகைக்குள்ளே ஓடி போய் ஒளிஞ்சுடுறான். ஆனால் இவனும் அது முச்சுகுந்தன்னு தெரியாமல் காலால் எட்டி உதைக்க அவன் பார்த்த மாத்திரத்திலே அழிஞ்சு போயிடுறான். அதுக்கப்புறம் அவனுக்கு முன்னால் கிருஷ்ணன் சேவை சாதிக்கிறான். உடனே அந்த முச்சுகுந்த மகாராஜா நீ யார் அப்படின்னு கேட்க, நான் வசுதேவனுடைய புத்திரன் அப்படின்னு சொல்கிறான். உடனே முச்சுகுந்தன் கார்கியர் முதல்ல சொல்லியிருக்க, அதாவது 28வது சதுர்யுகத்தில் துவாபர யுகத்தினுடைய முடிவில் எம்பெருமான் எதுகுலத்தில் அவதாரம் பண்ண போகிறான் அப்படின்னு இந்த கார்கியர் சொல்லியிருக்கார். அதை கேட்டிருக்கான் முச்சுகுந்த மகாராஜா. அது இப்போ ஞாபகத்துக்கு வரவே சர்வ சக்தனான சர்வஜனான சர்வேஸ்வரனான நீர்தானே எது கார்கர் சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறான் அந்த முச்சுகுந்த மகாராஜா கிருஷ்ணனை பார்த்து. இந்த மனுஷ குலத்துக்கே உபகாரம் பண்ணுறதுக்காக நீ அவதாரம் பண்ணியிருக்க, உன்னுடைய தேஜஸானது என்னால் பார்க்கவே முடியல, அப்பேற்பட்டதான தேஜோமயமா நீ சேவை சாதிக்கிற. உன்னுடைய கண்டத்வனியானது நீருண்ட மேகத்தினுடைய ஓசை போல கம்பீரமாக இருக்கு. நீ திருவடியில் வச்சுட்டு பூமியில் நடக்கும்போது பூமியே அசையிறது.
இப்படிப்பட்டதான அடையாளங்கள் எல்லாம் பார்க்கும்போது நீ பரமாத்மா அப்படிங்கிறத அதுவே பறைசாற்றுறது. தேவாசுர யுத்தத்தில் என்னுடைய தேஜஸ் அசுரர்கள்லாம் பார்க்க முடியாமல் ரொம்ப வருத்தப்பட்டா. அப்படிப்பட்டதான இப்போ உன்னுடைய தேஜஸை என்னால் பார்க்க முடியல. ஏன்னா சம்சார சாகரத்தில் விழுந்து நான் தத்தளிச்சுன்னு இருக்கேன். இந்த சம்சார சாகரத்தில் தத்தளிக்கக்கூடியதான கஷ்டப்படக்கூடியதான பிராணிகளுக்கெல்லாம் நீ தான் ரக்ஷகன், நீ தான் சரண்யன், நீ தான் எல்லாருடைய பாவங்களையும் போக்கடிக்கக்கூடியவன். அதே மாதிரி என்னுடைய பாவங்களையும் போக்கடிக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உன்னை யார் சரணாகதி பண்ணுறாலோ அவளெல்லாம் நீ அனுகிரகம் பண்ணக்கூடியவன், ரட்சிக்கக்கூடியவன். உன்னை எதிர்க்கக்கூடியவாளெல்லாம் நீ அழிக்கக்கூடியவன். உன் அடியார்களை கஷ்டப்படுத்துகிறவாளையும் அழிக்கக்கூடியவன். இந்த உலகத்துக்கு எல்லாமே நீதான். தேவர்கள், மனுஷர்கள், சர்ப்பங்கள், ஸ்தூல வஸ்துக்கள், சூக்ஷ்ம வஸ்துக்கள், உருவமுள்ள பொருட்கள், உருவமற்ற பொருட்கள், அருவமான பொருட்கள் எல்லாமே நீதான். ஒரு அத்வைத மதத்தினுடைய சித்தாந்தமாக இருக்கக்கூடியவனு நீதான். அப்படி இருக்கக்கூடிய நீதான் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணக்கூடியவன், படைக்கக்கூடியவனு நீந்தான், எல்லாத்தையும் படைப்பவனு நீந்தான் அப்படின்னு பேதத்தையும் துவைத மதத்தை போல அதையும் ஒரு அந்த சித்தாந்தத்தையும் சொல்லி இப்படிப்பட்டதான எம்பெருமானே நீ உடலும் உயிருமான ஒரு பந்தம். அதாவது இந்த சேதனன் அச்சேதனன் எல்லா வஸ்துக்களும் உனக்கு உடல் சரீரம். நீதான் ஆத்மா. தற்சர்வம் தம் ஜகத்கர்த்தா. நீ தான் எல்லாத்துக்குமே, இந்த ஜகத்துக்கே கர்த்தா நீதான். உன்னை காட்டிலும் உயர்ந்தவன் யாரும் கிடையாது. இந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடியதான ஆத்தியாத்மிக, ஆதிபௌதிக, ஆதிதேவிகம் சொல்லக்கூடியதான தாபத்திரயங்கள், அதனால் பீடிக்கப்பட்டதான எனக்கு எங்கேயுமே சுகம்ங்கிறதே கிடைக்கல. ஒரு காணல் நீரை போல நான் தேடிண்டு அங்கங்கே போய் ஏமாந்துட்டு வரேன். அதனால் எனக்கு சுகம் அப்படின்னு நான் நினச்சிண்டு எதெல்லாம் தேடிண்டு போனேனோ அதெல்லாம் எனக்கு துக்கமாக தான் இருந்தது. ராஜ்யம், வாகனம், மனைவி, மக்கள், ஐஸ்வர்யம் எல்லாமே சுகம்னு நினச்சேன். அது எல்லாமே எனக்கு துக்கத்தை தான் கொடுத்தது. ஆனாத செல்வத்து அறம்பெயர்கள் தச்சூட வானாலும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன் என்பது போல எனக்கு இந்த ராஜ்யம் ஐஸ்வர்யம்லாம் வேண்டாம். உயர்ந்தது பெரிய சுகத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியதான சொர்க்கலோகத்தில் இருக்கக்கூடியதான அந்த தேவர்கள் கூட ஒரு ஆபத்து அப்படின்னு வரும்போது பூலோகத்து மனிதர்களை சகாயத்துக்கு கூப்பிட்றா, உதவி பண்ணணும்னு. அந்த மாதிரி அசுரர்கள் யுத்தத்துக்கு வரும்போது என்னை கூட்டுன்னு போறா. தேவர்களை காட்டிலும் தாழ்ந்தவனான மனிதனான மனித பிறவியில பிறந்ததான என்ன உதவிக்குவான்னு கூப்பிடுறா. அந்த மாதிரி அவ விரும்புகிறா. இந்த மாதிரியான ஒரு தேவ வாழ்க்கை, மனித வாழ்க்கை இதெல்லாம் நிலையான சுகத்தை கொடுக்காது. அதில் சுகமே கிடையாது. நிலையான ஒரு சுகத்தை அடையணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் காரணமான உன்னை ஆராதித்தால்தான், பூஜித்தால்தான் அது கிடைக்கும். உன்னுடைய மாயையினால, இந்த மோகம் அப்படிங்கிறதான இதை எல்லாத்தையும் மாயையினால இதை அடைஞ்சி அஜ்ஞானத்தினால இதுதான் சுகம் சுகம்னு நினைச்சுட்டு இருக்கோம். அதனால் உன்னுடைய சொரூபத்தையும் அந்த சொரூபத்தை தெரியாமல் இந்த பிறக்கிறது இறக்கிறது, ஜனனம் மரணம் அப்படிங்கிறதான ஒரு பெரிய ஒரு இந்த சம்சாரத்தில் சுழன்று சுழன்று வரக்கூடியதான இந்த மக்கள் ஜீவராசிகள் யமலோகத்துக்கு போய் அங்கேயும் நானாவிதமான துக்கங்கள் எல்லாவற்றையும் அனுபவிக்கிறார்கள். அப்படித்தான் நானும் உன் மாயைக்கு உட்பட்டு இங்கே உழன்று வருகிறேன். எம்பெருமானே, விரும்பியதை அடையத்துக்கு உன்னை காட்டிலும் உயர்ந்தது எதுவுமே கிடையாது. பரமபிராப்திய நீந்தான். அதனால் கஷ்டங்களால் வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடியதை நான் உன்னையே சரணமாக அடைகிறேன். நீ அளவிட முடியாதவன், தேஜோமயமானவன், பரம சுகமான மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன். அந்த மோட்சத்தில் ஆசை இருக்கிறதுனால நான் உன்னை சரணமாக பத்துகிறேன். சோகம் துவாம் சரணம் அபாரம் அப்பிரமேயம் சம்பிராப்தா பரமபதம் யதோ ந கிஞ்சித் சம்சார பிரம பரிதாப தப்த சேதாக நிர்வாணே பரிணத தாம்னி சாபிலாஷா. அதனால் எங்கேயோ தூங்கிட்டு இருந்ததான முச்சுக்குந்தன் அப்படிங்கிறதான இவன் அந்த முகுந்தனுடைய திருவடியை பிடிச்சிண்டு எனக்கு மோட்சம் போகணும் அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணுறான். இதுக்கு முச்சுக்குந்த ஸ்துதின்னே பேர். இப்படி பராசர மகரிஷி விஷ்ணு புராணத்தில் காமிக்கிறார்.
அப்படி எம்பெருமானை சரணாகதி பண்ணணும் அப்படின்னு. மற்றவை நாளை கேட்போம்.